ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரூச்சோ கிளாஸ் தான். இந்த ஒரே ஒரு ப்ரூச்சோ வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் வச்சோம் அப்படின்னாலே ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்ட் லுக்காக தெரியும். ஸோ ஒரு சிங்கிள் ப்ரூச்சோலேயே ப்ளவுஸ் வந்து நம்ம நல்லா ஹெவியாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம். கஸ்டமரும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ப்ரூச்சோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரூச்சோ மேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான். மொத்தமாக ஓப்பனாக டு பி ஃப்ராங்காக நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸ் பார்த்தோன்னா நம்ம ஒரு 50 ருபீஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இதுக்கு காஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு 500 வரைக்கும் தாராளமாக வாங்கலாம். ஓகே, இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி கோல்டு கலர் ரிங் கிடச்சிது. ஸோ இந்த ரிங் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் வைஸும் நிறைய இது கிடைக்கிது. உங்களுக்கு சாரீ என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து வெறும் பேஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான், ஒட்டுற மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் வந்து க்ளூ கம் போட்டு ஒட்டிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கும் இதே மாதிரி தான் கிடச்சிது அப்படின்னா கஸ்டமரோட ப்ளவுஸில் இந்த ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டாதீங்க. B6000 ஆர் 7000 கம் போட்டு நல்லா ஒட்டி அது காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க வாஷ் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை எடுத்துகிட்டு வராது. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். கஸ்டமரோட ப்ளவுஸில் வந்து அந்த கம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதோட அவுட்டரில் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு அது மேலே கோல்டன் கலர் 4mm பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் இருந்தால் தான் அந்த கிராண்ட் லுக் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் ஏன் அந்த க்ரீன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் கலர் காம்பினேஷன் டபுள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சாரீ என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளவர் ஷேப் கூட நம்ம மாற்றிக்கலாம். அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணணும்ல. உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்கள் இன்னும் கூட என்னை விட சூப்பராக கூட நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ அதை வந்து அந்த ஒரு சைடுக்கு மட்டும் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பார்ட்டுக்கு மட்டும். நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் அண்ட் ப்ரூச்சோஸ் கிளாஸ் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். உங்களுக்கு சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரூச்சோஸ் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த சார்ஜும் எக்ஸ்ட்ரா கிடையாது. 2 கிளாஸுக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போவே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே மினிமம் சீட் தான் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆஃப் சைடுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 ரிங்க்கும் சென்டரில் சின்னதாக வந்து கிளாத் வந்து ப்ளெயினாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அங்கேயும் வந்து ஒரு கோல்டன் கலர் பேர்ல் பீட் கொடுத்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பெரிய பீடாக கொடுத்தா தான் நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஸோ அதனால் நான் வந்து பெரிய சைஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பூ இல்லையா, பூ இருந்தால் 2 இலை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து லீஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். லீஃப் வந்து இது என்கிட்ட இருந்ததை வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதோ பெருசோ இல்லை கோல்டன் கலர் லீஃபே இருந்தால் அதை கொடுத்திங்கன்னா இன்னமும் நல்ல ஒர்க் வந்து கிராண்ட் லுக்காக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த 2 சைட்லேயும் நான் வந்து லீஃப் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டேன். அதாவது ஒரு சைடில் மட்டும்தான் இந்த பூவுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் கொடுக்க போகிறோம். ஒரு சைடில் வந்து ப்ளெயினாக தான் இருக்கும் இது. அந்த 2 லீஃபும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட ஒர்க் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்ம எது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லீஃப் ஷேப்பாக இருக்கட்டும், ஐ ஷேப் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு க்ளூ கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். சின்ன சின்ன சீக்வன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் பெரியஸுக்கெலாம் வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு கம் போட்டு அப்ளை பண்ணி காய வச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஷேப் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே நமக்கு பர்ஃபெக்டாக 100% கிடைக்கும். இப்போ நான் வந்து கீழே வந்து அந்த லாங் டியூப் பீட் வந்து 3 கொடுத்து, ஸோ அதில் ஒரு 5mm கோல்டு கலர் பீட் கொடுத்து இன்னமும் நம்ம ஒர்க்கர்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, ஸோ இந்த 2 ரிங்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு கேப் இருக்க மாதிரி இருக்கே, ஸோ அங்கே மட்டும் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அங்கே ஒரே ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து நான் என்கிட்ட இருக்கிற கலர் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் அதை கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக தோணுனா ஸோ அந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சூப்பரான ஒரு ப்ரோச்சோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஒரே ஒரு ப்ரோச்சை வந்து நீங்கள் உங்களோட கஸ்டமரோட பேக் நெக்கு ஸ்லீவ் பார்ட்டில் மட்டும் ஒன்றே ஒன்று வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே கஸ்டமர் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஸோ நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும், மெயினாக கஸ்டமருக்கு பிடிக்கணும். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோச்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு.
நம்ம நெக்ஸ்ட் மந்தில் 1 டே லைவ் ப்ரூச்சர்ஸ் ஒர்க் ஷாப் வந்து எடுக்கலான் இருக்கோம். ஸோ உங்களில் யாருக்கும் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி அதை பற்றின மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.